அப்படி சரி வழிமாறிய தேவர்கள் சண்டமுண்டன் என்று சொல்லக்கூடிய கொடிய அரக்கன் வாழக்கூடிய அந்த இந்திராணி மலையில் வரும் பொழுது பார்த்தான் சண்டமுண்டை நேர தேவர்களிடம் அம்பளுக்கிறான். ஏன்டா தலையில என்னடா கொண்டு வரிய? தலையில வந்து செப்பு குடம். குடத்துக்குள்ள மாலை, பொன்னரிய மாலைன்னு சொன்னியே, அந்த மாலையை என்கிட்ட காட்டு பார்க்கலாம். முடியாது முடியாது. சிவபெருமானை தவிர வேற யாருக்காக? ஆமா, ஈசனுக்கு கொண்டு செல்கின்ற மாலையை இடவழியில் இறக்க மாட்டோம், வழியை விடடா. பார்த்தான் இந்த சண்டமுண்டை என்ற கொடியரசன். கெவனக்குளிகைன்னு ஒண்ணு உண்டு. இந்த கெவனக்குளிகையை வாயில போட்டான்னு வைங்களா, அவன் நிக்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. கெவனக்குளிகை வாயில் உண்டு. சரி, அந்தர மார்க்கமாக வந்து பொன்னரிய மாலை கவர்ந்து சென்றான். பார்த்த தேவர்கள் கண்ணீர் மல்க, உன்னுடைய ஊர் என்ன, இருப்பிடம் என்ன என்று கேட்டான். ஈரந்தால் தலையற்று விழும் இந்திராணி மலையிலே 70 மாகம் படை உண்டு, ஒரு கதவு உண்டு. அங்க இருக்கிற என் பேரு சண்டமுண்டன் கவனமுடி. சிவபெருமா ஆம்பளை கையிலையில் என்னோடு போர் செய்து இந்த மாலையை பறிப்பதற்கு வீரர்கள் இருந்தால் வர சொல்லு போ. சிவன் ஆண்மகனாக இருப்பேனையானால் என் இடத்துக்கு வர சொல்லு போங்கடா அப்படின்னா. வார்த்தை காதில் கேட்ட தேவர்கள் ஆண்டவனிடத்திலே சொல்ல சரி பார்த்தார் பகவான். ஆஹா, நமக்கு இல்லையா சவால் விட்டு அதானே, எப்படி ஆளு நம்ம பொருளையும் தூக்கிட்டு போயிட்டு நமக்கு சவால் விட்டுருக்கேன். இவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? அப்படினாலும் இவனுக்கு பயந்துட்டோம்னா அப்புறம் சரியில்லைல. அதானே, ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி வேற மூத்த பிள்ளை கணபதியை கூப்பிட்டு கேட்கிறார். எப்பா கணேசா, அப்பா உன்னால பொன்னரிய மாலை வாங்க முடியுமா? முடியாது முடியாது. இளைய மகனாகிய கந்த பெருமானிடம் கேட்டான். சரி, உன்னால முடியுமா? முடியாது. உன்னாலே முடியாது. ஆதித்த பகவானிடம் கேட்கிறான். உன்னால முடியுமா? முடியாது. யம தர்மராஜனிகளை கேட்டான். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்படியா? முடியாது முடியாது. ஒரே எழுத்துதான். பார்த்தார் பகவான் சண்டமுண்டன் தலையறுக்கணும். சரி எம்மா பராசக்தி சண்டமுண்டன் தலையறுக்க யாரை நீ பிறவி செய்வோம், பிறவி செய்வோம். ஏழு சக்தி இளையவள் சக்தி பிரம்ம சக்தி பாரமல்லாதை வாரி பரமையா ஒரு வேள்வி இந்த திரு வேள்வியிலே சிவந்தலடி பூவெடுத்து அஞ்சனையும் தானும் உருவாய் வளருதையா பிரம்மசக்தி சொல்ல கேளு சொல்ல கேளு சண்டமுண்டன் தலையறுக்க தாயே உண்மை பிறவி செய்து கவனமோடி ஆனல்லவா மொழி நான் பெண்ணல்லவா அவனோடு போர்கள் செய்ய என் சிவனே சம்மதமா ஆண்டவராகிய சிவபெருமான் அழகு வேலி குளிலே 7 சக்திகளை அவள் ஏந்தலையால் பிரம்மராக்கு சக்தி அம்மை இந்த உலகத்திலே பிறவி செய்தார். பிரபஞ்சத்தில் உதித்த என் அம்மையான பிரம்மசக்தி அம்மை கேட்கிறாள். பகவானே, ஆதிசக்தி அம்சத்தில் உள்ள இந்த பிரம்மசக்தியை பிறவி செய்ததற்குரிய காரணம் என்ன? தலையறுத்து பொன்னரிய மாலையை பறிக்க வேண்டும்.